ஓகே சார் தேங்க்யூ சார். ரன்னிங்ல இருக்கீங்க சார், நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஷேர் ஆக மாட்டேங்குது. ஒன் செகண்ட். ஷேர் ஆகுதா? சார் சூப்பர் சார். இது ஃபுல் வியூ வரல சார். வருது வருதா? சூப்பர் சார் சூப்பர் வருதுங்க சார். சூப்பர் 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 ஃபுல் வியூ தான் வருது. நன்றி சார், நன்றி சார். எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கிற எங்களுடைய நீலகண்டன் அண்ணனுக்கு VRS GST அகாடமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் பெரியவர் ராமச்சந்திரன் சார் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. மற்றும் நம்மளுடைய அண்ணன் கதிரவன் அழகா கிளாஸ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா GST அப்டேட்டோட மற்ற விஷயங்கள் கலந்து ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. பாராட்டுக்கள் சார். இப்ப எனக்கு இன்னைக்கு கொடுக்குற சான்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த 53 GST கவுன்சில் மீட்டிங்ல இருக்கிற PIB ப்ரெஸ் ரிலீஸ வந்து இது வந்து yet to be notified இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அடிப்படை தெரியறதுக்காக சார் வந்து இந்த கிளாஸை வந்து எடுக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் 53 GST கவுன்சில் மீட்டிங் அப்டேட்ஸ். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அவலா எதிர்பார்க்கிறோம். பல சர்க்குலர் வந்துச்சு, இருந்தாலும் வந்து நம்ம பாக்குற சர்க்குலர் வரல. ஏன்னா அது வந்து ஆக்ட்லயே அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அடுத்த ஃபினான்ஸ் பில் 2024 வந்து பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அதுல கொண்டு வருவாங்கன்ற அடிப்படையை சொல்றாங்க. இப்போ இந்த 53 GST கவுன்சில் நடந்தது வந்து 22 ஜூன் 2024 நடந்தது தெரியும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அழகா வந்து சில நிறைய வெல்கம் அமெண்ட்மெண்ட் நிறைய கொடுத்திருக்காங்க. குறிப்பிடத்தக்கது செக்ஷன் 128A அப்படின்னு ஒரு செக்ஷனை, புது செக்ஷனை வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஏற்கனவே 128 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. பவர் டு வேவ் பெனாலிட்டி ஆர் ஃபீ ஆர் போத் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு செக்ஷனை இப்போ வந்து வேவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனாலிட்டி போத் அப்படின்ற விஷயங்களை வந்து புதுசா வந்து கொண்டு வர போறாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது 73 செக்ஷன், அதாவது வந்து நான் ஃப்ராட் கேஸ், போனஃபைட் எரர் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது 73 சொல்லும் போது ஷார்ட் பெய்ட், நாட் பெய்டு, ஐடிசி ராங்லி கிளைம்டு, ராங்லி யூட்டிலைஸ்டு, இந்த மாதிரி விஷயங்களை இதுல எரோனியஸ் ரீஃபண்ட் மட்டும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுல என்னவே இருக்கக்கூடாது? சார்ட்ல வாங்க. இதுல என்ன இருக்கக்கூடாது? 73ல என்ன இருக்கக்கூடாது? ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷனா போட்டோம், கிட்டத்தட்ட 75 பேர் இருக்கும். 73னா என்ன இருக்கக்கூடாது? முக்கியமா ஒரே ஒரு என்ன இருக்கக்கூடாது? பிளீஸ் ஏதாவது சார்ட்ல சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்ச சொல்லலாம். ஃப்ராட் இருக்கக்கூடாது. FWS ஃப்ராட், வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட், சப்ரஷன் இருக்கவே கூடாது அப்படின்றதுதான் 73. அது இருந்ததுன்னா 74 ஃப்ராட் கேஸ் அப்படின்றாங்க. அப்ப 73க்கும் 74க்கும் வந்து நம்ம வந்து நிறைய பெனால்டில வித்தியாசங்கள் இருக்கு. 74ல பெனால்டி வித்தியாசம் இருக்கு, நோட்டீஸ் போடுறது வித்தியாசம் இருக்கு, ஆர்டர் போடுறது வித்தியாசம் இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு. அப்போ 73யா ஒரு நோட்டீஸ் வந்துட்டா 73யா 74 பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க இதுல, என்னுடைய 2017, 18, 19, 20 இதுல ஏதாவது வந்து டாக்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா கண்டிஷனல் வெய்வர் அப்படின்றாங்க. கண்டிஷனல் வெய்வர் அப்படின்னும் போது வந்து 31 மார்ச் 2025க்குள்ள என்னுடைய டாக்ஸை வந்து கட்டியிருக்கணும்.
73ல இருக்கணும். ஓகேங்களா? இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி வந்து வெய்வர் அப்படின்னு வந்து ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம தான் கட்டி முடிச்சிட்டோமே சார், இப்ப கொடுத்து என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்பீல்ல கேஸ் இதா இருக்கலாம், யாராவது ரிட்டனே ஃபைல் பண்ணாம இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி தருணங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அந்த பெனால்ட்டி வேவ் பண்றதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும், ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்டா இருக்கும். 19, 20 இப்போ நம்ம வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்ளை ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் ஆர்டர் வந்து அடுத்த மாசம் நமக்கு ஆர்டர் முடிய போகுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம், சார் நான் என்னுடைய டாக்ஸ் நான் கட்டிடுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வராது, ஏன்னா இந்த 53 ஜிஎஸ்டி கவுன்சில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ ஆபீசர் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா ஓகே அலோவ் பண்ணுவார். நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா ஆபீசர் வந்து டாக்ஸை ஜீரோ ஆக்கிட்டு, கட்டிட்டீங்கன்னா ஜீரோ ஆக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டிக்கு ஆர்டர் போடுவார். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தரா நடக்கும். இப்போதைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்தாதான் ஆபீசர் அலோவ் பண்ணுவார், இல்லைன்னா கடகடன்னு ஆர்டர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாரு. குறிப்பிடத்தக்கது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இங்க வாங்க ஒரே நிமிஷம். The council recommend in section section 120 ADA conditional waiver என்ன சொல்றாங்க, waiver of interest or penalty or both. எந்த செக்ஷன்ல 73ல எந்த இயர்ல 17 18 18 19 19 20 considering the difficulty faced by the taxpayer initial year of implement. இங்க ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லையா, அதை வந்து பண்ணதுனால இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணும், என்ன கண்டிஷனல் வேவர், 31st March 2025 என்னோட டாக்ஸை கட்டிடணும், ஃபுல் டாக்ஸை கட்டிடணும். இதுல நான் கட்டியிருக்கிறேன் சார் முன்னாடி, எனக்கு அதெல்லாம் ரீஃபண்ட் கொடுன்னு கேட்டா பிக் நோ, ரீஃபண்ட் இது கிடைக்காது. இங்க சொல்றாங்க the waiver does not cover the demand of erroneous refund கவர் ஆகாது. 73ல வந்து tax has not been paid, short paid, ITC wrongly claimed, wrongly utilized, erroneous refund மட்டும் கிடைக்காது. மீதி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து டாக்ஸ் முழுக்கி கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் 17 18 நம்ம கேஸ் அப்பீல்ல இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்காக போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சில பேர் சர்க்கிள்லயே முடிச்சுட்டு வந்திருக்கோம், அப்பீல் போயிருக்க மாட்டோம். 19 20 ஸ்டேஜ் இப்போ நோட்டீஸ் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இப்போ வந்து ரிப்ளை கொடுக்கும்போது நான் டாக்ஸ் ஏதாவது கட்ட வேண்டி இருந்ததுன்னா டாக்ஸை கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வராதுன்னு இந்த கவுன்சில் மீட்டிங் ரெஃபரன்ஸை கொடுத்து நம்ம வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். நோட்டிபிகேஷன் வந்தா உங்களுக்கு ஆர்டர் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. நோட்டிபிகேஷன் வரல, லேட் ஆகுது, அவங்க ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ல டிமாண்ட் காமிச்சிருவாங்க. நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் நம்ம டைம் லிமிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ண வேண்டும் சொல்றதுதான் 128A இன்செர்ட் பண்றாங்க செக்ஷன்ஸ். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அண்ணன் இது சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு 2 3 விஷயம் கவர் பண்ணாங்க, அது கவர் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். 16 subsection 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 16(1) அப்படின்னு ஒரு செக்ஷன் தான் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான் இன்புட் டாக்ஸ் கிடைக்கும். ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஒன்லி கேன் அவைல் ஃபார் ITC. அப்போ அவங்க எதுல ரூட் பண்ணணும், GSTR 3Bல போட்டு ரூட் பண்ணணும். அது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் வந்து உட்காரும். அதுக்கான உட்காரணும்னா அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட் தான் 16 subsection 4 அப்படின்றாங்க. பொதுவா டைம் லிமிட் வந்து அந்த இயர் முடிஞ்ச அடுத்த இயர் செப்டம்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து அது ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து நம்மளுக்கு வந்து நவம்பர் 30th நவம்பர் மாறிச்சு, எல்லாம் குறிப்பிடத்தக்கது தெரியும். அப்போ இப்ப என்ன சொல்றாங்க, இதுதான் 1718ல இருந்து 2021 வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது, செக்ஷன் என்ன சொல்லுது, டைம் லிமிட் டு ப்ரீ அவைல் ITC என்ன சொல்லுது, ஏர்லியஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னு உங்களுடைய இன்வாய்ஸும் டெபிட் நோட்டும், அதாவது வந்து இந்த இயர் டியூ டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் அண்டர் செக்ஷன் 39 ஃபார் தி செப்டம்பர் மந்த் ஃபாலோயிங் எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். இப்போ 1718 அப்படின்னா 1819க்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த செப்டம்பர் இருந்தது. 1718க்கு மட்டும் 31st March 2019 வரைக்கும் வந்து டைம் கொடுத்தாங்க. அது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு ஆர்டர் நம்பர்லாம் இருக்கு. பொதுவா இந்த இயர் பண்ணிட்டோம், அடுத்த இயர் செப்டம்பருக்குள்ள ரிட்டர்ன்லாம் முடிச்சுக்கணும். அல்லது ஆனுவல் ரிட்டர்ன் இதுல ஏர்லியஸ்ட் 2 எதுவோ அதுதான் வந்து டியூ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல என்னுடைய ஒப்பீனியன் ப்ரொவைடிங் 10/2/2019ல இது வந்து 18-19க்கு உண்டான ஒரு இன்புட். ஒரு ஒப்பீனியன் ப்ரொவைடிங் 10/2/2019ல கொடுக்குறாரு. ஒரு டாக்ஸ் ப்ரொபோஷனல் ஒரு இன்வாய்ஸ் வந்து 9/3/2019ல இன்வாய்ஸை ரைஸ் பண்றாரு. அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த மார்ச்சிலேயே நான் இன்புட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா நான் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த 18-19 எவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு டைம் லிமிட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது
அதனுடைய சப்சிக்வெண்ட் இயர் 18-19, நெக்ஸ்ட் இயர் 19-20 செப்டம்பர் மந்த் வரைக்கும் போது என்னுடைய டியூ டேட் வந்து 20-10-2019. நான் என்னுடைய ஆனுவல் ரிட்டர்ன் டியூ டேட் 31 டிசம்பர் 2020. இது ஏர்லியஸ்ட் ஆஃப் 2 அப்படின் போது 20-10-2019 இஸ் டியூ டேட். இது 16 சப்செக்ஷன் 4ல இருக்கிற நம்மளுடைய டைம் லிமிட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 16 சப்செக்ஷன் 4ல இப்பதான் நம்ம கொடுக்குறாங்க. நீ அதாவது வந்து 4 வருஷத்துக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 2017-18, 18-19, 19-20, 20-21 இந்த 4 வருஷத்துல இருக்க இன்புட்டை அட்லீஸ்ட் இந்த 30-11-21க்குள்ள நான் அந்த இன்புட்டை போட்டு கிளைம் பண்ணி விட்டேன் என்றால் எதுல? GSTR 3Bல. சார் நான் ஆனுவல் ரிட்டர்ன்ல போய் போட்டேன் சார் அப்படின்னு கேட்டா பிக் நோ, அதெல்லாம் கிடையாது. நான் என்னுடைய எனி ரிட்டர்ன் வந்து GSTR 3B, நான் GSTR 3Bல நான் 30-11-2021க்குள்ள அந்த இன்புட்டை கிளைம் பண்ணிருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? 2017-18, 18-19, 19-20, 20-21 என்னைக்குள்ள? 30-11-2021க்குள்ள நான் எல்லாத்தையும் போட்டு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல வர்றதுக்கு GSTR 3Bல போட்டு ஃபைல் பண்ணி விட்டேன் என்றால் 16 சப்செக்ஷன் 4 வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட். நிறைய கேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், அமெண்ட் ஸ்கீம் கொடுத்த உடனே நம்ம ரிட்டர்ன் எல்லாம் ஃபைல் பண்ணும்போது ஐடிசி எடுத்தோம். அந்த ஐடிசி அவுட்புட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி எல்லாம் கிளைம் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு உண்டான பர்ச்சேஸ் ஒரு பெரிய ஒரு பிக் கொஸ்டின் ஆயிடுச்சு. அப்ப இது மாதிரி விஷயங்களுக்காக இது அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்பெற்று நம்மளுடைய கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இப்ப திருப்பி இது மாதிரி லெட்டர் ஒன்று எழுதி நம்ம வந்து ஃபைலை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட். இது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றாங்க. 1/7/2017 இருந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க போறாங்க. இதனுடைய இது சர்க்குலர் இன்னும் வரல, எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் வரல. இது பினான்ஸ் பில்ல தான் நம்ம பட்ஜெட்ல பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பெரியவங்க. வெயிட் அண்ட் சீ எதிர்பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து வரல அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த அப்டேட் வரப்போது கட்டாயமா கொடுக்க போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 16 சப்செக்ஷன் 4. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது, அதாவது கேன்சலேஷன் ஆயிடுச்சு, என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலேஷன் ஆயிடுச்சு. கேன்சலேஷன் பண்றாங்க, ஒரு எஃபெக்டிவ் டேட் கொடுக்குறாங்க. நான் கேன்சல் பண்ணி அந்த டேட்டுக்குள்ள நான் வந்து ரிவோகேஷன் அப்ளை பண்றேன். ரிவோகேஷன் அப்ளை பண்ணதுல இருந்து எனக்கு ஓபன் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஓபன் பண்ணி விட்ட உடனே அதுல இருந்து 30 நாளைக்குள்ள ஃபைல் பண்ணா 16 அதுல உண்டான அவங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் இருக்கோ அந்த பர்ச்சேஸ் பாதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு with respect to case where returns have been filed after revocation. revocation ஓபன் பண்ணி revocation ஆர்டர் போட்டு ஃபைல் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுல இருந்து 30 நாளைக்குள்ள என்னுடைய ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன்னா எனக்கு 16 சப்செக்ஷன் 4ல இருக்கிற டைம் லிமிட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இன்புட் டாக்ஸ் செல்லுபடியாகும். அப்போ பொதுவா இன்புட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் கிளைம் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அவன் கேன்சல்டேஷன் இருக்கும்போது அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன் வார்த்தைகள் பிரச்சனைகள் வந்துருது. அப்ப இதுக்கு அழகா வந்து அந்த செக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு தெளிவா வந்து அந்த மாதிரி கேஸ் நான் இன்புட் எடுக்கலாமா, எனக்கு எடுக்கக்கூடாது, டூரிங் தி கேன்சலேஷன் டைம்ல இருக்கிற இன்புட் நான் எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த அழகான ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருக்காங்க. குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போ அடுத்து வரக்கூடிய 16 சப்செக்ஷன் 4ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னு, அதாவது எனக்கு 17-18லயோ 18-19லயோ என்னுடைய ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல நான் வந்து ஏதாவது விட்டுட்டேன். அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அப்படி அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ற பேர் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ரெசிபியன்ட் ரைஸ் பண்ற இன்வாய்ஸ் பேர் என்ன இன்வாய்ஸ் சார்? செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்றாரு, என்ன பண்றாங்க, நான் வந்து 17-18, 18-19 ஏதோ விட்டு போச்சு, நான் கண்டுபிடிச்சு 19-20ல நான் பணத்தை கட்டுறேன். பணத்தை கட்டும் போது நான் லேட்டா கட்டுறேன். எந்த இயர் கட்டுறேன்? 17-18, 18-19 ஏதோ ஒரு வருஷத்துக்கு கட்டுறேன். ஒரு வருஷம் மட்டும் எடுத்துக்கோ. 17-18 நான் 18-19ல கட்டுறேன். ஓகேங்களா? அப்போ 17-18 இது வந்து நான் வந்து அடுத்த இயர் கட்டும் போது எனக்கு அந்த 17-18 நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இன்புட் நான் கட்டினது நானே ரிசிபியன்ட்ல கட்டியிருக்கேன், செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு கட்டியிருக்கேன். அப்போ அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கும்போது
இப்ப என்ன சொல்றாங்க, நீ எந்த இயர்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ற, எதுக்காக ரைஸ் பண்ண, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நீ எந்த இயர்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ற, 1890 ரைஸ் பண்ற. அப்ப 1890க்கு 16 சப்செக்ஷன் 4 எப்ப முடியுதோ அதுதான் கால அளவு அப்படின்னு அழகா வந்து கொடுக்குறாங்க. அப்ப 1890க்கு முடியுது நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் முடியும், 1920 செப்டம்பர்ல முடியும், செப்டம்பர் 19 முடியும். அது வரைக்கும் அந்த பில்ல வந்து இன்புட் டாக்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் சொல்றதா ரைட்டு. சரிங்க சார், நான் அன்னைக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ இன்னைக்கு கட்டுறேன், ஓகேங்களா? அப்படி கட்டும் போது டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் பேமெண்ட் கொடுத்து அல்லது புக்ல போடுற எது ஏர்லியஸ்டோ அது, அல்லது 60 நாளைக்குள்ள நான் டாக்ஸ் கட்டணும். அப்படி கட்டலாம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகும். அப்போ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும். இன்ட்ரெஸ்ட் 50 சப்செக்ஷன் 1 படி இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும். அப்ப கம்ப்ளைண்ட்ஸ் தப்பு பண்ணிருக்க இல்லையா? அப்ப கம்ப்ளைண்ட்ஸ் தப்பு பண்ணிருக்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு பெனாலிட்டி உண்டு அப்படின்னு சொல்லி அழகா கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல ஏதாவது பணத்தை கட்டலனா லேட்டா கட்டினா கட்டலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை, ஓகேங்களா? ஆனா இன்புட் கிடைக்குமான்னு கேட்டா இன்புட் கிடைக்கும். நீ லேட்டா பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எந்த செக்ஷன்ல? 50 சப்செக்ஷன் 1ல. ஆனா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் லேட் பண்ணி பண்ணதுக்கு பெனாலிட்டி 122ல வந்து பெனாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லி வந்து அழகா வந்து கொடுக்குறாங்க. சரிங்க சார், அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல இந்த மாதிரி பண்ணும்போது பேமெண்ட் கேஷா கட்டணுமா, கிரெடிட்ல அவைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேஷா கிரெடிட்டா? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கேஷா? கேஷ், ரைட். இன்ட்ரெஸ்ட் கேஷா கிரெடிட்டா? இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி எல்லாமே கேஷ்ல தான் கட்டணும், ஓகேங்களா? அப்போ ஒரு டாக்குமெண்ட் அதாவது வந்து என்னுடைய இன்புட் டாக்ஸ் எடுக்க வேண்டும் என்றால் ரூல் நம்பர் 36ல வந்து எனக்கு இன்வாய்ஸ் இருக்கணும் அல்லது செல்ஃப் இன்வாய்ஸ் இருக்க வேண்டும் சொல்லுது, ஓகேங்களா? அப்போ அதுதான் வந்து ஒரு ஐடிசி உடைய எலிஜிபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரெஸ்ட் கட்டாயமா வரும். பெனாலிட்டி 122 சப்செக்ஷன் 122 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த 122ல பார்க்கும்போது 10,000 or 10% அப்படின்னு வந்து இருக்கு ஒரு சட்டம், எல்லாரும் சொல்றது. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, அந்த 122 சப்செக்ஷன் 3 கிளாஸ் இ அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. fail to issue in accordance with the provision of this act or rules, fail to account for the invoices in books of accounts இருந்ததுன்னா shall be liable to penalty may be extended 25,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. அப்போ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த விஷயங்கள்ல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஏதாவது நம்மளுக்கு வந்து கட்ட வேண்டியது விட்டு போச்சு அப்படின்னா இப்ப கட்டினா கூட இப்பத்துல இருந்து 16 சப்செக்ஷன் 4 அது எப்ப முடியுதோ அது வரைக்கும் டைம் லிமிட் உண்டு. ஸ்லைட் இஸ் நாட் மூவ் பண்ணல சார், இன்னும் அதே சேம் ஸ்லைட்ல தான் இருக்கேன். முருகேசன் அமைச்சது சார், அதே சேம் ஸ்லைட்ல தான் இருக்கேன். இந்த ஸ்லைடே கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக நிறுத்தி நிதானமா சொல்ற அடிப்படையில சொல்றேன். அப்ப இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 சப்செக்ஷன் 4 அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கட்டிட்டு இன்புட் டாக்ஸை எடுத்துக்கலாம். லேட்டா கட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட், லேட்டா பண்ணதுக்கு இது பெனாலிட்டி 122ல வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்ட வேண்டியது கேஷ்ல கட்டணும் அப்படின்னு. சரிங்க சார், இப்போ இவன் வந்து நான் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா நான் வந்து லேட்டா கட்டுறேன், ஓகே. ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் டிக்ளேர் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 2A எனக்கு லைபிலிட்டியா வந்துருச்சு, அதை இப்ப கட்டலாமா சார்? பிளீஸ் சார், நான் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்கினா ஓகே. ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளையர் 1819ல அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டு அவுட்வர்ட் சப்ளைல, அது என்னுடைய பிக் நோ சார் சொல்லிட்டார், பிக் நோ. முருகேசன் சார் தெளிவா அந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா அது டைம் லிமிட் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும்தான் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஓரளவுக்கு இது புரியுற மாதிரி இருக்கா? இது ஏதாவது ஸ்டெக் ஆகுதா? ஓகேவா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ், எஸ் ஆர் நோ ப்ளீஸ். மொத்தம் 75 பேர் இருக்கும் கிட்டத்தட்ட. சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம் சார், ப்ளீஸ் சார். ஓகே, இப்போ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு மானிட்டரி லிமிட் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்து இப்ப இவ்வளவு பேசணும் இல்லையா, இந்த இது பேசுனதுக்கு வந்து ஒரே நிமிஷம். இந்த முன்னாடி சொன்ன விஷயங்கள் டைம் லிமிட் டு ஐடிசி அண்டர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 அப்படின்னு ஆர்சிஎம் பேமெண்ட் சொன்னோம் இல்லையா அந்த முன்னாடி ஸ்லைடு, இதுக்கு வந்து சர்க்குலர் நம்பர் 211 அப்படின்ற சர்க்குலரை நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா
நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ 211 சர்க்குலர் ரீட் பண்ணா இது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். ரைட் சார். சரிங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு ஒரு மானிட்டரி லிமிட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தி ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிரிஸ்கிரைப்ட் மானிட்டரி லிமிட் ஃபார் ஃபில்லிங் ஆஃப் அப்பீல் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி. அதாவது நம்ம ஒரு ஆர்டர் அப்பீல்ல வாங்குறோம். அந்த ஆர்டர் வாங்கும்போது அதை எதிர்த்து போலாமா போகக்கூடாதான்றது இந்த லிமிட்டுக்கு மேல இருந்தா மட்டுமே போக முடியும். அது எவ்வளவு சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இது யாருக்கு பொருந்தும்? ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் பொருந்தும். டாக்ஸ் பேயர் எவ்வளவு போலாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்போ ஒரு ட்ரிபுனல் போக வேண்டும் என்றால், டிபார்ட்மெண்ட் ட்ரிபுனல் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்றால் 20 lakhs. ஹைகோர்ட் டிபார்ட்மெண்ட் போக வேண்டும் என்றால் 1 கோடி. சுப்ரீம் கோர்ட் போக வேண்டும் என்றால் 2 கோடி. ஆனா இந்த ஒரு 20 லட்சம், 1 கோடி, இந்த 2 கோடி இந்த லிமிட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அப்படி இருந்தாலும் சில 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 எக்ஸ்க்ளூட் அப்படின்றாங்க. அப்படின்னா எக்ஸ்க்ளூட் அப்படின்னும் போது இதுல ஏதாவது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஷன், ஒரு அல்ட்ரா வைரஸ் வேல்யூஷன்ல, ரீஃபண்ட்ல, பிளேஸ் ஆஃப் சப்ளைல, இன்டர்பிரேஷன்ல இந்த மாதிரி இருந்தா அவங்க கட்டாயமா அப்பீல் போவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுக்காகனா என்னுடைய இது மினிமைஸ் ஃபார் அன்னெசரி அப்பீல தவிர்க்கிறதுக்கும் லிட்டிகேஷனை குறைக்கிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. இது சர்க்குலர் எங்க சொல்லுது அப்படின்னா சர்க்குலர் 207 அப்படின்ற விஷயங்களை 26/6/2024 கொடுக்குது. இதுல என்ன சொல்றாங்க? 120 செக்ஷன் 120 கவர் பண்றாங்க. 120 அப்படின்னா அப்பீல் நாட் டு பி ஃபைல்ட் இன் சர்டன் கேசஸ். அப்பீல ஃபைல் பண்ண முடியாது சர்டன் கேசஸ் 120 ரெக்கமெண்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுல எப்படி இந்த லிமிட்டை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனாலிட்டி அது மாதிரி போட்டாங்க அப்படின்னா டாக்ஸோட போர்ஷன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. டாக்ஸ் இல்ல இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி பார்க்கும்போது அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி சேர்த்து மொத்தமா அக்ரிகேட் வேல்யூ பார்ப்பாங்க அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. லெஸ் தென் 20 lakhs இருந்து ட்ரிபுனலுக்கு போனமா இருந்தாலும் சில எக்ஸ்க்ளூட் பண்ற இது மட்டும் இருந்தால் கட்டாயமாக டிபார்ட்மெண்ட் அப்பீல் போகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரோம். அந்த ஆர்டர் ட்ரிபுனல்ல வாங்கிட்டு வரோம். ட்ரிபுனல்ல வாங்கிட்ட ஆர்டர் 15 லட்சம் டிமாண்ட் போட்டு வாங்கிட்டு வரோம் வச்சுன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் அதுக்கு மேல மேற்கொண்டு அவங்க போக முடியாதுன்னா 20 lakhs கீழே இருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் திருப்பி அதுக்கு அந்த போறதுக்கு முடியாது அப்படின்ற ஒரு ரிடியூஸ் குவாண்டம் ஆஃப் லிட்டிகேஷனை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மானிட்டரி லிமிட்டை டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரும் கொடுத்துட்டாங்க. சர்க்குலர் நம்பர் 207 அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ இனிமே நம்ம B2CL அப்படின்ற ரிப்போர்ட்டிங் நம்ம கொடுப்போம். பொதுவா ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு நான் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வித்தா அதை பில் வைஸ் கேப்சர் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களுக்கு அருமையா தெரியும். அப்படி பில் வைஸ் கேப்சர் பண்ணும்போது இனிமே 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறத அதை குறைச்சி 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளன்னு கொண்டாந்துட்டேன். 1 lakh அபோவ் 1 lakh மேல இருந்தாலே, அதாவது 2 லட்சத்துக்கு மேல பண்ணதை இப்போ 1 lakh மேல பண்ணாலே இன்வாய்ஸ் வைஸ் டீட்டெயில் B2CL கேப்சர் பண்ணோம். எங்க கேப்சர் பண்றோம்? GSTR 1ல டேபிள் நம்பர் 5ல கேப்சர் பண்றோம். அப்ப இனிமே நம்மளுடைய சாஃப்ட்வேரை டேலிய அப்டேட் செய்ய வேண்டும் சொல்றதா குறிப்பிடத்தக்கது. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட் சார். TDS பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு குட்ஸோ சர்வீஸோ போத் பண்ணும்போது அது யார் பிடிப்பாங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, கவர்மெண்ட் ஏஜென்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே நம்ம ஒரு பில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க TDS பிடிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இதுல நான் TDS பிடிச்சாலும் TDS பிடிக்கவில்லை என்றால் யாரு GSTR 7 ஃபைல் பண்றாங்க இல்லையா? GSTR 7 TDS பிடிச்சா மட்டுமே அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இனிமே அப்படி கிடையாது. whether TDS detected or not எதுவா இருந்தாலும் you have to capture கட்டாயமா பண்ணிதான் ஆகணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிதான் ஆகணும். அப்படி நீ லேட்டா ஃபைல் பண்ண அப்படின்னா உனக்கு எந்த ஒரு லேட் ஃபீஸும் கிடையாது. ஆனா இனிமே சம்மரி ஆஃப் ரிட்டர்ன்லாம் கிடையாது. இன்வாய்ஸ் வைஸ் டீடைல் தான். ஏன்னா நான் ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறேன், அவரு என்னைக்கோ 2 மாசம் கழிச்சு பண்றாரு, அந்த மாசம் நான் 0 ஃபைல் பண்றேன். அப்போ உடனே எனக்கு ஒரு ASMT 10 வருது. நீங்க 0 பண்ணிருக்கீங்க, ஆனா ஆப்போசிட்ல உள்ளவன் டர்ன் ஓவர் ரிப்போர்ட் பண்ணிருக்கான், உடனே டிஃபரன்ஸ் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு திருப்பி நான் ரிப்ளை கொடுக்கும் போது சார் இந்த பேமெண்ட் வந்தது 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க பில் பண்ண ரைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவோன்னே
அப்படியா சொல்லிக்க. அப்போ அதனால இந்த சம்மரி ஆஃப் ரிட்டர்ன் போடும்போது சில எரர் ப்ராப்ளம் பர்டிகுலரா வர்றதுனால இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து இன்வாய்ஸ் வைஸ் டிடிஎஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க இன்வாய்ஸ் வைஸ் கேப்சர் பண்ண வேண்டும். டிடிஎஸ் இருந்தாலும் சரி, டிடிஎஸ் இல்லைனாலும் சரி, ஜிஎஸ்டிஆர் 7 ஃபைல் பண்ணியாக வேண்டும். ஜிஎஸ்டிஆர் 7 லேட்டா பண்ணா அதுக்கு வந்து லேட் ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு அந்த 7ல இருக்கிற மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அப்படின்றது வந்து இனிமேட்ல இருந்து பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனலுக்கு 1/4/2025 வந்து மாறப்போகுது அப்படின்ற விஷயங்களை வந்து அதாவது என்ன பண்றது, ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 171 ஆர் 109 170 ஆன்டி ப்ராஃபிட்டரிங் 109 அப்படின்றது வந்து ட்ரிபுனல் அப்படின்ற செக்ஷனை ப்ரொவைட் சன்செட் கிளாஸ் ஆஃப் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அண்டர் ஜிஎஸ்டி டு ப்ரொவைட் ஹேண்ட்லிங் த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் கேசஸ் பை பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பீலேட் ட்ரிபுனல் ஜிஎஸ்டாட் அப்படின்ற விஷயங்களை எப்ப தந்து 1/4/2025 இருந்து வந்து இந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் கேஸா வந்து ட்ரிபுனல் வந்து எடுக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அப்டேட். ரைட் சார். இப்போ நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்றோம். அப்பீல் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா வந்து பொதுவா வந்து என்ன பண்ணுவோம், டெபாசிட் வந்து கட்டுவோம். ஒரே நிமிஷம். சரிங்க சார். இப்போ அப்பீலுக்கு போகும்போது டெபாசிட் கட்டுவோம். அது எத்தனை பர்சன்டேஜ் சார்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், குயிக்கா சாட்லாம் வாங்க சார். சார் எத்தனை பர்சன்ட் கட்டுவோம் சார் அப்பீல் போனா? 10%. டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்டி எல்லாத்தையும் சேர்த்து 10% சார்? 20% தப்பு சார். டாக்ஸுக்கு மட்டுமா? டாக்ஸ் ஒன்லி. அழகா கொடுத்து டாக்ஸ் ஒன்லி. சரிங்க சார். அப்படி அப்பீல் நான் ஃபைல் பண்ண அப்படின்னா அந்த அப்பீல கொடுக்குற அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் பேர் சார்? APL1. அப்போ நான் ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி நான் அப்பீலுக்கு போறேன். ஓகே, APL1 சூப்பர் சார். நான் ஆர்டரை பேஸ் பண்ணி நான் அப்பீல் போறேன். ஓகேங்களா? அந்த ஆர்டர் நம்பர் என்ன சார் சொல்ல முடியுமா? DRC 07. ஓகே சார், ரைட் சார். ஓகே, ஒரு சின்ன ஒரு அப்டேட் நம்ம வந்து ஒரு இன்டராக்ஷன் இருக்கிற அடிப்படையில கேட்டோம். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, அப்பீல வந்து பொதுவா போகும்போது 10% மேக்சிமம் வந்து 25 கோடி. நம்ம அவ்வளவு பேர் சார் கதிரவன் சார் சொன்ன நம்ம அவ்வளவு பெரிய கேஸ் தான் போறது இல்ல. இருந்தாலும் இந்த பெனிஃபிட் பெரிய மக்களுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 10% அப்பீல் போறதுக்கு அது வந்து 25 கோடி மேக்சிமம் 25 கோடி இருக்கிறத 20 கோடி அப்படின்னு அப்பீலுக்கு ஒரு லிமிட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க. இதுல நார்மலா 10% மேக்சிமம் 25 கோடி இருக்கிறத 20 கோடி சிஜிஎஸ்டி, HGST 20 கோடி அப்படின்றது. ஓகே, ட்ரிபுனல் போறதுக்கு பொதுவா அப்பீல்ல இருந்து ட்ரிபுனல் போறதுக்கு எவ்வளவு நாள் கால அளவுன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு அப்பீல் ஆர்டர் அட்வர்ஸா வந்துருச்சு. அப்பீல்ல இருந்து ட்ரிபுனல் போறதுக்கு கால அளவு 3 மந்த். கண்டோனேஷன் டிலே 3 மந்த் ட்ரிபுனலுக்கு. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கீங்க போதும். இப்போதைக்கு நான் அவரோட ஸ்லேட் சொல்றேன். ஓகே, 1 செகண்ட். ஓகே, அடுத்த ட்ரிபுனல்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா வந்து இப்ப இருக்கும்போது 20% வந்து இருக்கு. அப்போ முன்னாடி 10 + 20 30 இருக்கிறத இப்ப என்ன சொல்ல 20ன்றத 10ஆ மாத்துறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஒரு குவாண்டம் வந்து ட்ரிபுனல் போறதுக்கு நம்மளுக்கு குறையும். நம்ம எடுத்த உடனே 20% கட்ட வேண்டிய இடத்துல இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டேட் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஒரு ட்ரிபுனலுக்கு 20%, அப்போ 20% இருக்கிறத 10%ஆ மாத்துறாங்க. மேக்சிமம் வந்து 50 கோடி இருக்கிறத 20 கோடின்னு ஆக்குறாங்க. அப்போ அப்பீல் போறதுக்கு இது வந்து இது 10% டாக்ஸ், மேக்சிமம் 40 கோடி. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கொள்ள விஷயம். ட்ரிபுனலுக்கு 20% மேக்சிமம் அதே 40 கோடி அப்படின்னு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்ப மெயின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10% அப்பீல் அது அப்படியே மாற்றம் இல்லை. ட்ரிபுனல் 20 இருக்கிறத 10 மாறுது அப்படின்ற விஷயங்களை ப்ரீ டெபாசிட்க்கு அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இதுல ENA எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து யூசேஜ் ஆஃப் என்ன சொல்றாங்க, மேனுஃபேக்சரிங் ஃபார் ஆல்கஹால் லிக்யூர் ஃபார் உமன் கன்சம்ப்ஷனுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வந்து பயன்படுது. அப்போ ஆல்கஹால் லிக்யூர் ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு டாக்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அதுக்கு டாக்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால அதுக்கும் டாக்ஸ் வரக்கூடாது அப்படின்ற வந்து நாட் லெவி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
பொதுவா அவுட் ஆஃப் ப்ரிவியூல வந்து ஒரு ஒரு 6 ஐட்டம் வந்து டாக்ஸ் கிடையாது. ஆல்கஹால் லிக்கர், 5 ஸ்பெசிஃபைட் ப்ராடக்ட், பெட்ரோலியம் க்ரூடு, ஹை ஸ்பீட் டீசலு, மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், அவியேஷன் ஃபியூல். இப்போ அந்த அடிப்படையில இந்த இஎன்ஏ used for manufacturing of alcohol liquor for human consumption இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் தான் கிடையாது. அது வேற ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சரிங் ஆல்கஹால் லிக்வருக்கு இருந்தா மட்டும் ரெக்கமெண்டேஷன் நாட் லெவி அப்படின்னு செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து கவுன்சில்ல ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. குறிப்பிடத்தக்கது இஎன்ஏ வந்து இது வருமா வராதா அப்படின்ற விஷயங்கள் நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோன்னே இந்த ப்ராடக்ட்கள் யூஸ் பண்ணா வரி வராதுன்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்கது 1+5 இருக்குது. இப்ப இதுவும் ஆட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆல்கஹால் லிக்கர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. ரைட்டு. டிசிஎஸ் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து அவர் பிடிப்பார், டிடிஎஸ் பிடிப்பாரு. அந்த டிடிஎஸ் தற்போது 1% இருக்கிறது, இப்போ 0.5% அப்படின்னு தான் இருக்கு. அந்த அப்டேட் அழகா வந்து கொடுத்துருக்காங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து டு ஈஸி ஆஃப் ஃபைனான்சியல் பார்டர் இருக்கிறதுனால கொடுத்தா அப்படின்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் அக்கௌண்டபிலிட்டி விட்டு போயிடக்கூடாதுன்ற அடிப்படைக்கு 0.01 இன்கம் டேக்ஸ்ல கொடுக்குற மாதிரி அந்த அக்கௌண்டபிலிட்டி வரணும் கொண்டு வரணும் அடிப்படைக்காக இது வச்சிருக்காங்க. இதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ இப்ப என்ன இது இருக்கா என்ன தெரியணும். டிசிஎஸ் ரேட்டு 0.5 இருக்கிற 1% இருக்குது, 0.5 வரப்போகுது. அப்படி வந்ததுன்னா இது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல வருமா, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல வருமா சார்? சார் இந்த படம் வந்து நான் வந்து டிடிஎஸ் வருது, அதுல டிசிஎஸ் வருது, எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல போகுமா, எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல போகுமா சார்? ப்ளீஸ். கேஷ் லெட்ஜர்ல போகும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, இப்போ அப்பீல இருந்து நம்ம ட்ரிபுனலுக்கு வந்து என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணது 6 May 2019 வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணது வந்து 3 மாசம் சொன்னதுனால இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஜூலை மாசம் வந்துட்டு ஒரு கிளியர் பிக்சரா தெரியல. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். நாங்க நோட்டிஃபை பண்ணுவோம். நோட்டிஃபை பண்ணதுல இருந்து 3 months அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. டு allow 3 month period for filing of appeal before appellate tribunal to start from the date to be notified by the government அப்படின்னு வந்து தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரிபுனல் டேட் நோட்டிஃபை பண்ணதுல இருந்து 3 மாதத்துக்குள் நம்ம வந்து பண்ண வேண்டும். கண்டோனேஷன் டிலே further 3 months இருக்கு, தகுந்த காரணங்கள் இருக்க வேண்டும். This will be sufficient for time for taxpayer to file appeal before appellate tribunal in pending cases. போதுமான அளவுக்கு காலம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் 3 மாசம் கரெக்டா இருக்கும் அடிப்படையில அவங்க வந்து செக்ஷன் 112ல வந்து ட்ரிபுனலுக்காக சொல்றாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, GSTR 4 காம்போசிஷன் ரிட்டர்ன் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க இது 30 ஏப்ரல் பெரிய கடுமையான ஒரு கஷ்டமான காலமாக தான் இருந்தது. பொதுவா GSTR 4 போடும்போது நம்ம வந்து GSTR 4 ஆக்டிவேட் ஆகணும்னா நான் என்ன ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், நான் என்ன ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், GSTR 4 ஆக்டிவ் ஆகணும்னா நான் என்ன ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், CMP 08 4 குவார்ட்டரும் ஃபைல் பண்ணா மட்டுமே தான் GSTR 4 ஆக்டிவேட் ஆகும். இந்த 30th ஏப்ரல் அப்படின்னு இருக்கிறத 30th ஜூன் அப்படின்ற விஷயங்களை தள்ளி கொடுக்குறாங்க. அடுத்த இயர் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்னையில இருந்து பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது 2024-25 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து இது பொருந்தும். அது வந்து நாங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்போம், ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க, நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு ஜூன் வரும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு தெரியும். இல்ல நோட்டிபிகேஷன் yet to be notified அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து GSTR 4ல இருக்கிற அப்டேட்ஸ், தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட்ஸ். சரி, ரைட். 88B அப்படின்ற விஷயங்களை வந்து அழகா வந்து கொடுக்குறாங்க. இந்த 88B அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பொதுவா ஒரு சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் சார் ஒரு 88B அப்படின்றது வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டுக்காக கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய அவுட்வர்டு சப்ளை டாக்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் சார். நல்லா பாருங்க, கொஞ்சம் இன்ட்ராக்ஷனோட ப்ளீஸ். நான் அழகா சொல்றேன் பாருங்க சார். என்னுடைய அவுட்புட் டாக்ஸ் 1 lakh, என்னுடைய இன்புட் டாக்ஸ் 80,000 ரூபாய். ஓகேங்களா? நான் கட்ட வேண்டிய டாக்ஸ் 20,000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மே மாசம், ஓகேங்களா, மே மாசம் ரிட்டர்ன் வந்து நான் ஜூன் மாசம் ஃபைல் பண்றேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வருமா,
அல்லது 20,000 வருமா இன்ட்ரெஸ்ட்? நான் மே மந்த் ரிட்டர்ன் நான் லேட்டடா ஃபைல் பண்றேன். 20,000 மட்டும் வரும், நெட்டுக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து 88 சப் ரூல் 1ல சொல்லுது. எனி அதர் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, சரி என் டாக்ஸ் வந்து நான் ஒரு பில்லை விட்டுட்டேன். எங்க நான் மே மாசம் நான் விட்டுட்டேன். மே மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். ஆனா மேல காட்ட வேண்டிய 1,00,000 ரூபாய் அடுத்த மாசம் ஜூன் மாசம் அந்த 1,00,000 ரூபாய் காட்டுறேன். ஆனா இன்புட் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. எனக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. இப்போ இன்ட்ரெஸ்ட் அந்த 1,00,000 ரூபாய்க்கு வருமா வராதா? கிராஸா நெட்டா? இன்ட்ரெஸ்ட் வரும். கிராஸா நெட்டா? 1,00,000 ரூபாய் கட்டணுமா அல்லது வந்து டாக்ஸே வந்து 20,000 கட்ட வேண்டியது இருந்தா 20,000 கிராஸுக்கு தான் வரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. இது இல்லாம இது ரெண்டாவது 88 சப் ரூல் 2ல வந்து சொல்லுது. சரி, இப்போ அடுத்து வந்து நான் வந்து ராங்லி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்டு. நான் ராங்லி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்டு அண்டர் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3. முன்னாடி சொன்னதெல்லாம் 50 சப்செக்ஷன் 1. இப்ப சொல்றதெல்லாம் 50 சப்செக்ஷன் 3ல ராங்லி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ்? நோ 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 இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, சரிங்க சார். இப்போ ஆனா ராங்லி அவைல் பட் நாட், அதாவது நான் வந்து ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 3 போட்டிருக்கு. இப்போ ஐஜிஎஸ்டில டாக்ஸ் வந்து இருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து 88A ஆர்டர் படி ஐஜிஎஸ்டி ஐஇசிஎஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் மீதி எதுக்கு போகணும்னு சொல்லும்போது, அப்போ ஐஜிஎஸ்டி நான் யூட்டிலைஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணதுனால அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா சார்? சார் எனக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பணம் இருக்கு. பணம் இருந்தாலும் ஐஜிஎஸ்டியை ஸ்கொயர் அப் பண்ணிட்டு தான் நான் வர வேண்டும். ஓகேங்களா? அப்போ அது இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்ல. முருகேசன் சார் எஸ்ன்னு சொல்றாங்க, மீதி எல்லாரும் நோன்னு சொல்றாங்க. சர்க்குலர் நம்பர் 192 படி நீ ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எச்ஜிஎஸ்டி சேர்த்து உனக்கு ஃபால் டவுன் ஆகவில்லை என்றால் நீங்க ஐஜிஎஸ்டியே கட்டாயமா 88A படி ஆர்டர் ஃபேஸ் மேனர்லாம் நீங்க ஐஜிஎஸ்டி ஸ்கொயர் பண்றீங்க, ரைட்டு. இருந்தாலும் அந்த கட்ட வேண்டியது சியிலும் எஸ்சிலையும் நீங்க கட்ட வேண்டிய பணம் அதிகமா இருந்தது அப்படின்னா நீ யூட்டிலைஸ் பண்ணவில்லை, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்ளைல கொடுக்கும்போது, சார் நான் வந்து ஐடிசி அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ் சொல்லும்போது ஐஜிஎஸ்டி ஸ்கொயர் பண்ணாலும் சியும் எஸ்சியும் சேர்த்துக் கொள்ளலாம் சொல்றதுதான் இந்த 192 சர்க்குலர்ல நம்ம கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் கரெக்டா இருக்கா மட்டும் ரீசெக் பண்ணிக்க, அப்படி இல்லைன்னா திருப்பி நான் பார்த்து செக் பண்ணி சொல்றேன். ஓகே, இதெல்லாம் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்ன்ற சிச்சுவேஷன் நம்ம சொன்னோம். இப்ப 88Bல புதுசா என்ன சொல்றாங்க, இது வந்து நான் வந்து பணத்தை கட்டிடுறேன், நான் பணத்தை 20 கட்டிடுறேன். ஏதோ தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன், பவர் ஷட் டவுனு, புயல் ஆயிடுச்சு, என் சிஸ்டம் ஒர்க் ஆகல, வெப்சைட் வேலை செய்யல, அடுத்த நாள் 21 நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். நான் 21 ஃபைல் பண்ணா ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் முன்னாடி போடுவாங்க. இனிமேட்ல இருந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல உன்னுடைய பணம் இருந்தது அப்படின்னா நீ அந்த ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கட்ட வேண்டாம் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ஈச்சர் மோட்டார் அப்படின்னு வந்து ஒரு ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்ல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிராக்டிகலா பார்க்கும்போது என்னுடைய கேஸ்ல 17-18ல நாங்க என்ன பண்ணிட்டோம், ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்ணிட்டோம், 3Bல ரிப்போர்ட் பண்ணல. ஆனா சப்சிக்வெண்டா இருக்க நெக்ஸ்ட் செப்டம்பர்ல போய் நான் ஆப்செட் பண்ணேன். அப்ப என்ன ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் கேட்டாங்க, அப்போ இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. நீங்க 17-18ல உங்களுக்கு கட்ட வேண்டியது நீங்க 18 கட்டிங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுனா பணத்தை கட்டி என் போர்ட்டல்ல இருக்குது. ஆனா என்னைக்கு ஆப்செட் பண்ணணும் அன்னைக்குதான் இன்ட்ரெஸ்ட் போது ஈச்சர் மோட்டார் கேஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் வெல்கம் அமெண்ட்மெண்ட்டை நீ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பணம் இருந்தாலே போதும், நீ ஆப்செட் பண்ற அன்னைக்கு நீ அந்த பணத்தை வந்து அந்த டிலேக்கு கட்ட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அழகான விஷயங்களை. ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு 88B இருக்கும்போது 88Bல இருக்கிற விஷயங்களை சொல்லி சொன்னேன். இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்ததா? எஸ் ஆர் நோ ப்ளீஸ்? 88Bல இருக்கிற ஃபுல் கண்டினியூட்டியை சொல்லி சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ, வெரி கைண்ட். ஓகே, அப்போ 88Bல வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை the council recommend the amendment rule 88B to provide the amount which is available of electronic cash ledger on due dateல இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து shall not calculated அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. அப்போ 20ஆம் தேதி எலக்ட்ரானிக் கேஷ் பணம் இருந்து நான் 21 ஆப்செட் பண்ணா அந்த ஒரு நாளைக்கு
இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை அப்படின்ற ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சுக்க வேண்டிய இது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள் எதுவும் தெரியவில்லை. சரி, ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஒரு 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 எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் வித் பேமெண்ட்ல நான் வந்து பண்றேன். நான் வித் பேமெண்ட்ல பண்ணும்போது 100 ரூபாய் உண்டான ரேட்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரேட் வந்து நான் ரிவைஸ் பண்ணி நான் வந்து 10 ரூபாய்க்கு வந்து ஒரு டெபிட் நோட் கொடுக்குறேன்னு வச்சு, அல்லது இன்வாய்ஸ் கொடுக்குறேன். அப்படி நான் அந்த 10 ரூபாய்க்கு நான் வந்து திருப்பியும் டாக்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா, அந்த ரீஃபண்டை வாங்குறதுக்கு அப்வர்டு ரிவிஷன்ஸ், ஏதாவது நான் 100 ரூபாய்க்கு போட்டு அதாவது வித் பேமெண்ட்ல பணத்தை கட்டி ரீஃபண்ட் வாங்கிடுறேன். ஓகேங்களா? அப்போ திருப்பி ஒரு ரேட் ரிவைஸ் ஆச்சுன்னா, அந்த ரிவைஸ் பண்றதுக்கு ரீஃபண்ட் வந்து சட்டத்துல இடம் இல்லைன்றதுனால இந்த இடத்துல வந்து the claiming a refund additional IGST paid on account of upward revision price changes இருந்ததுன்னா அது வந்து கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, this is will facilitate to large number of taxpayer who are required to pay the additional IGST on account upward revision in the price of goods subsequently export in claiming of refund. 100 ரூபாய் உண்டானதை 110 ரூபாய் பைசா 10 ரூபாய் நான் திருப்பியும் கட்டிட்டேன்னா அந்த 10 ரூபாய் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு ஒரு வழிவகுக்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அப்வர்டு ரிவிஷனுக்கும் இந்த ரீஃபண்டை வந்து வாங்கிக் கொள்ள முடியும் சொல்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் ஃபார் டாக்ஸ் பேயருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அவனா எதிர்பார்க்கிற ஜிஎஸ்டிஆர் 1A அண்ணா அழகா சொன்னாங்க. இந்த 1A வந்துருச்சு அப்படின்னா இனிமேல் ஜிஎஸ்டிஆர் 3Bல நீங்க கை வைக்க முடியாதுன்னு அர்த்தத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். யுவர் ஜிஎஸ்டிஆர் 3B இஸ் லாக்டு அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ ஏன்னா வாட் எவர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் நீ இங்கேயே பண்ணு, நீ 3Bல கை வைக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தப்பா ஆயிடுச்சு, அதே மாசத்துல நான் தப்பா டிக்ளேர் பண்ணிட்டேன், ஒரு அடிஷனல் டீடைல் டிக்ளேர் பண்ணணும், என்னைக்குள்ள ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலாம். ஜிஎஸ்டிஆர் 2B எங்க வந்து நிக்கும், அதே மாசம் வந்து நிக்குமா, அடுத்த மாசம் போய் சேருமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. இந்த மாசமே 2Bல அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆப்போசிட் உள்ளவங்க கிளைம் பண்ணுவான். நான் 15ஆம் தேதி நான் வந்து கிளைம் பண்ணி ரிட்டர்னா முடிச்சிருவான் ஒருத்தன். நான் 17ஆம் தேதி பண்ணா எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இருக்கும்போது இது எந்த அளவுல சாத்தியம் அப்படின் போது அண்ணா கதிரவன் அழகா சொன்னாங்க. அப்போ நான் 15ஆம் தேதி ரிட்டர்னை வந்து ஆப்போசிட்ல உள்ள முடிக்கிறேன், நான் கரெக்ட் பண்ணா திருப்பி அவனுக்கு எப்போ அப்டேட் ஆகும், இதெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு விஷயங்கள் தெரியல. கான்செப்ட் இஸ் குட். ஆனா இது முன்னாடியே இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 1 2Aல வரும், 2ல கரெக்ட் பண்ணா 1Aல வரும், இந்த மாதிரி அந்த சிஸ்டத்தையே வந்து போக்கிட்டாங்க. அப்போ இந்த 1A வந்தா சரியா இருக்குமா அப்படின்றது தெரியல. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது எந்த அளவுல இருக்குன்றது வந்து நம்ம வந்து தெரியல. வெயிட் அண்ட் சி. அதை என்னங்க கரெக்ட் பண்ணாலும் அந்த லைபிலிட்டி 3Bல கரெக்ட் ஆகுன்னு சொல்றாங்க. அப்போ ஆப்போசிட்ல உள்ளவனுக்கு இன்புட் எப்படி கரெக்ட் ஆகும் அதுதான் புரியல. பிக் நோ, தெரியல. ஓகே ஓகே. ஜிஎஸ்டிஆர் 99A ஒவ்வொரு வருஷமும் அந்த 2 கோடிக்கு எக்ஸம்ஷனுக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. 9A ஃபார் காம்போசிஷன் அது தூக்கிட்டாங்க, அது போட்டுட்டு தான் இருக்காங்க. 9 ஆனுவல் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 44ல 9C பொறுத்த வரைக்கும் 5 கோடின்னு வந்து செக்ஷன்லயும் ரூல்லையும் 44லயும் 80 ரூல்லையும் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்ப 2 கோடிக்கு கீழே தேவையில்லை. நாளைக்கு மேபி கவர்மெண்ட் 1 கோடிக்கு உள்ள இருந்தா கூட மாற்றத்துக்காக இதுதான் உண்டானதுதான் இந்த நோட்டிபிகேஷன். நாளைக்கு ஆல் B2B 1 இருந்தாலும் கட்டணம் இருந்ததுதான் 2 கோடின்னு பாக்குறாங்க. இன் ஃபியூச்சர்ல நாளைக்கு 1 கோடி கூட ஆகிறதுக்கு மாற்றங்கள் இருக்கலாம். அதனால வருஷம் இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே ஓகே. செக்ஷன் 73 74 அப்படின்ற விஷயங்கள் போன கடைசி மீட்டிங் இதுதான் நம்ம வந்து கிளாஸ் எடுத்தோம். இந்த 73 74க்கு வந்து ஒரு காமன் டைம் லிமிட் அப்படின்னு விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே, சாரி. 73க்கும் 74க்கும் ஒரு அதாவது வந்து 73 அப்படின்னா வந்து நான் ஃப்ராட் கேஸ். ஓகேங்களா, போனஃபைட் மிஸ்டேக். 74 டெலிபரேட்டட் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, வந்து தெரியாம தப்பு செஞ்சா 73, தெரிஞ்சே தப்பு செஞ்சா 74. அப்போ இதுக்கு ஆர்டர் 73ல ஆர்டர் எப்ப போடணும், ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சதுல இருந்து 3 வருஷம். ஓகேங்களா, அப்போ நோட்டீஸ் எப்ப போடணும், அதுல இருந்து ஒரு 3 மாசம்னா 2 வருடம் 9 மாதங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து 73ல இருக்கிற மாற்றங்கள். ஓகேங்களா,
74ல அப்படின்னு இருக்கும்போது ஆனுவல் ரிட்டர்ன் முடிஞ்சதுல இருந்து 5 வருஷத்துக்குள்ள ஆர்டர் போடணும். அதுல இருந்து 6 மாசத்துக்குன்னா 4 வருடம் 6 மாதத்துக்குள் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்க வேண்டும். அப்போ அப்போ இந்த 73ல நோட்டீஸுக்கும் ஆர்டருக்கும் 3 மாத கேப், 74ல நோட்டீஸுக்கும் ஆர்டருக்கும் 6 மாசம் கேப். அப்போ இதுல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெனால்டி ரேட் வந்து 10% ஆர் 10,000 whichever is higher. இங்க வந்து பார்க்கும்போது 74ல வந்து டிஆர்சி 1 இயர் ஸ்டேஜ்னா 15, டிஆர்சி 1 30 டேஸ்னா வந்து 25, டிஆர்சி 7 30 டேஸ்னா வந்து 50, அதுக்கு மேல போச்சுன்னா 100. இப்படி எல்லாத்துக்கும் சில சேஞ்சஸ் எல்லாம் 73க்கும் 74க்கும் இருக்குது. என்ன சொல்றாங்க, இந்த 73யும் 74யும் ஒரு காமன் டைம் லிமிட் வந்து கொண்டு வருவோம். எப்ப இருந்து 2024 25ல கொண்டு வருவோம் ஒரு காமன் டைம் லிமிட். இதை ஏத்த போறாங்களா, இதை குறைக்க போறாங்களா, இது எப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரியல. இது எப்படி ஒன்னா மெர்ஜ் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயங்கள் புரியல. அப்போ ஒரு காமன் லிமிட், ஏன்னா ஆபீசர்ஸ் பொதுவா 73 நோட்டீஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்ப ஏதாவது ப்ராப்ளம்னா ஆனா 74 கொடுத்துறாங்க. அப்ப இது ரெண்டையும் முடிக்கிறதுக்காக ஒரு டைம் லிமிட்டை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப இது இல்லாம என்ன சொல்றாங்க, நான் 30 நாளையில டிஆர்சி 1 கொடுத்து நான் டாக்ஸ் 73ல கட்டிட்டா எனக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டி கிடையாது. ஓகேங்களா, அது 73ல. 74ல பார்க்கும்போது டிஆர்சி 1 ஸ்டேஜ்ல நான் 30 நாள்ல கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு 25%. டிஆர்சி 7 ஸ்டேஜ்ல நான் 30 நாள்ல கட்டிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 50%. இந்த 30 நாள் அப்படின்னு இருக்கிறத 60 நாள் அப்படின்ற விஷயங்களை வந்து மாத்தி அமைக்கணும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட். அப்போ 73யும் 74க்கும் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃப்ராடு நான் ஃப்ராட் கேசஸ் அந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி 74A அப்படின்னு ஒரு புது செக்ஷன்ஸ் வந்து உருவாக்க போறாங்க. இந்த 30 டேஸ் அப்படின்னு இருக்கிறத 60 டேஸ் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெடியூஸ்டு பெனால்ட்டிக்காக கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள். 122 சப்செக்ஷன் 1Bல வந்து ஒரு இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு பெனால்ட்டி வந்து முன்னாடி கிடையாது. இது 110/2023லயே நம்ம வந்து முன்னாடி வந்து பெனால்ட்டி வந்து கொடுக்கும். இது இ காமர்ஸ் ஆபரேட்டர்னு சொன்னதால இ காமர்ஸ் ஆபரேட்டர் எல்லாருக்கும் கிடையாது. யாரு வந்து அந்த டிசிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்றானோ அவனுக்கு தான் இந்த பெனால்ட்டி அப்படின்ற விஷயங்களை வந்து who are required to collect under section 52ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், நாட் ஃபார் அதர் இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு பொருந்தாது அப்படின்ற ஒரு 122(1)B அப்படின்ற ஒரு பெனால்டி செக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, இப்போ டிஆர்சி 03ல வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டுறாங்க. ஆர்டர் போட்ட உடனே அந்த ஆர்டர் போட்ட ஒரு ஆர்டர் வந்துருது, டிஆர்சி 7 வருது. டிஆர்சி 7 வந்த உடனே நான் பணத்தை கட்டணும். பணத்தை கட்டும் போது பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அதர் அப்படின்னு காலம்ல போய் கட்டினா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா சில பேர் டிஆர்சி 03ல கட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து தெரிஞ்சு அப்படி கட்டக்கூடாது. சில பேர் வந்து ஒரு ரைடு வராங்க, அண்டர் ப்ரொடெஸ்ட்ல ஒரு பணத்தை கட்டுறேன், அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போது ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஸ்டேஜ்ல அண்டர் ப்ரொடெஸ்ட்ல கட்டின டிஆர்சி 03 இந்த அப்பீல்ல வந்து ப்ரீ டெபாசிட்க்கு அட்ஜஸ்ட் செய்ய முடியும் சொல்ற ஒரு வெல்கம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு. எங்களுக்கு அதே மாதிரி ஒரு கம்பெனியை வந்து ரைடு பண்ணும்போது கம்பெனி சீல் வச்சாங்க. சீல் வச்சுன்னா அட் தி டைம் ஆஃப் 10 lakhs பணத்தை கட்டணும். 10 lakhs கட்டின உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் ஆர்டர் போட்டு கம்ப்ளைண்ட்ஸ் போட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோர்ட்ல போகும்போது திருப்பி வந்து 10% கட்டுன்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வரும்போது முன்னாடி கட்டின ப்ரீவியஸ் இருக்கிற இந்த பேமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது கழிச்சிக்கோன்னு சொன்னாங்க. அப்போ அதனுடைய கான்செப்ட் தான் வந்து என்னுடைய பேமெண்ட் ஏதாவது இருந்தது டிஆர்சி இருந்ததுன்னா இந்த டெபாசிட்ல 10%க்கு அட்ஜஸ்ட் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரூல் நம்பர் 142ல ஃபார்ம் ஜிஎஸ்டி டிஆர்சி 03 வாலண்டரி பேமெண்ட் அகைன்ஸ்ட் அமௌண்ட் ப்ரீ டெபாசிட்டை வந்து அப்பீல்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய பேர் தப்புகள் பண்றாங்க. அதுக்காக பயோமெட்ரிக் பேஸ்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. இது வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்க, பேன் இண்டியா பேசிஸ்ல ஃபேஸ் மேனர்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது எங்க பண்ணிருக்காங்க, குஜராத்ல ஃபர்ஸ்ட், புதுச்சேரியில செகண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபேக் டீலரை வந்து தடுக்கிறதுக்கு, ஒரு ஐடிசி ஃபேக் ஃப்ராட்லண்ட் இன்புட் தடுக்கிறதுக்கும், ஒரு ஃபேக் இன்வாய்ஸ் தடுக்கிறதுக்கும் பயோமெட்ரிக் ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ஃபேஸ் மேனர்ல கொண்டு வராங்க. 2 ஸ்டேட்ல குஜராத்தும் புதுச்சேரியும் வந்து கொண்டாந்துட்டாங்க. அடுத்து 1 by 1 வந்து ஷார்ட்லி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை
கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இதுல வந்து பார்க்கும்போது வாட் எவர் லெவல் பெஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து டைம் வந்து ஒரு செகண்ட் 5:52. இதுல சர்க்குலர் கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ஒன் செகண்ட் சர்க்குலர் வந்து கிளியர் பண்றாங்க. ஒரே நிமிஷம். சர்க்குலர் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 16 சர்க்குலர் கொடுக்குறாங்க. 207 அப்படின்னு சர்க்குலர்ல நம்ம சொன்ன இந்த மானிட்டரி லிமிட் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதுல எது தேவையோ அது வரைக்கும் ஒரு 5-6 சர்க்குலர் மட்டும் கவர் பண்ணலாம். அந்த 207 சர்க்குலர் மானிட்டரி லிமிட் டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு நம்ம தெளிவா வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டோம். ஓகேங்களா? 208 அப்படின்னு சர்க்குலர் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டொபாக்கோ ப்ராடக்ட். அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, SRM1 SRM2 அப்படின்ற ஒரு ஃபார்ம்லாம் வந்து ஃபில்அப் பண்ணோம். இது நோட்டிபிகேஷன் நம்பர் 4/2024ல ஃபுல் டீடைலா கொடுத்துருக்காங்கன்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்போ இது இல்லாம அடுத்த ஒரு சர்க்குலர் 209 அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த 209 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது பிளேஸ் ஆஃப் சப்ளை, அதாவது வந்து நான் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கேன். ஓகேங்களா? நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன். முருகேசன் சார் வந்து கேரளால இருக்கார். கேரளால இருந்து காஞ்சிபுரத்துக்கு அவர் வரார். அவர் ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகேங்களா? என் பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து அவர்கிட்ட நான் வந்து ஒரு பிலோ ஒரு ஒரு 50,000 கீழே வாங்குறாருன்னு வச்சுங்க. அப்போ கவுண்டர் சேல்ஸ்ல அங்கிருந்த பொருளை கொண்டு போயிடுறாரு. பிலோ 50,000 கீழே இருந்ததுன்னா நான் வந்து 50,000 கீழே இருந்தா நான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை எல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நார்மலா இருக்கிற அவருடைய இதை பார்த்துட்டு நம்ம வந்து CGST HGST போட்டு பண்ணிடுவோம். 50,000 மேல இருந்தா இன்வாய்ஸ்ல சொல்லுது, உன் வேல்யூ 50,000 மேல இருந்தா நீ அவன் எங்க கொண்டு போறானோ அவன் அட்ரஸை வாங்கி அந்த அட்ரஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் CAல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் இது மெயினா இ-காமர்ஸ் ஆபரேட்டர் ஒருத்தன் வந்து புக் பண்ணும்போது நான் சென்னையில இருந்து நான் பொருளை வந்து ஆந்திராக்கு சப்ளை பண்ண சொல்லும்போது பில்லிங் அட்ரஸும் டெலிவரி அட்ரஸும் டிஃபரெண்டா இருந்ததுன்னா நீ டெலிவரி அட்ரஸ் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு நான் வந்து ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னா ஆந்திரா தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு கிளாரிபிகேஷன்ல நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. மீது அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் வந்து 16 சப்செக்ஷன் 4 இருக்கிற டைம் லிமிட் நம்ம வந்து அழகா தெளிவா நிறுத்தி நிதானமா நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த RCM பேசிஸ்க்கு எப்படி அப்படின்ற விஷயங்களை சர்க்குலர் 211ல கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் வளமையா அண்ணன் கதிரவன் 212ல இஷ்யூ ஆஃப் கிரெடிட் நோட் பை சப்ளையர் ரிவர்சல் ஆஃப் ITC. இது என்னுடைய இது என்ன அப்படின்னா வந்து ஒரு செகண்டரி டிஸ்கவுண்ட் பில் போடும் போதே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணா அழகா அந்த 100 10 அழகா சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த அந்த செகண்டரி டிஸ்கவுண்ட் டார்கெட் லிமிட் இந்த மாதிரி பண்ணும்போது என்னுடைய அவுட்புட் இது சப்ளைல நான் வந்து GSTR 1ல நான் கிரெடிட் நோட்ல கழிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நான் வந்து செகண்டரி டிஸ்கவுண்ட் டார்கெட் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கொடுத்து என் பில்ல கழிக்கிறேன் அப்படின்னா 3 விஷயம் வந்து பார்க்க வேண்டும் சொல்றாங்க. அது எங்க சொல்லுது? செக்ஷன் 15 சப்செக்ஷன் 3ல கிளாஸ் Bல சப் கிளாஸ்ல வந்து E அப்படின்னு சப் கிளாஸ் ஒன்று இருக்கு சொல்லும். அப்போ 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் Bல என்ன சொல்லுது அப்படின்னா 3 விஷயங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்னு அக்ரிமெண்ட் இருக்கணும். ரெண்டாவது நான் என்ன கிரெடிட் நோட் போட்டா அது எந்த இன்வாய்ஸுக்கு லிங்கேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? மூணாவது நான் ரிவர்ஸ் பண்ணனா ரெசிபியன்ட் அவரு அந்த ITCயை கழிக்க வேண்டும் சொல்லுது. அப்போ இவர் கழிச்சாரா இல்லையா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. இது சிஸ்டம்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 2B வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா 2Bல வந்து மைனஸ் ஆகி உட்கார்ந்து. ஆனா முன்னாடி உள்ள சிஸ்டம்ல இதெல்லாம் கிடையாது. இப்பவே அவங்க சிஸ்டம் சரியா இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 3 போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் வந்து இதுக்கு வந்து இந்த 3 கண்டிஷன் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா வந்து அப்போ என்ன சொல்றாங்க, இதை வந்து சரி பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் குறைக்கிறதுக்கு ரிட்டிகேஷன் குறைக்கிறதுக்கு உங்களுடைய வேல்யூ அந்த பினான்சியல் இயர்ல ஓகேங்களா அந்த பினான்சியல் இயர்ல டாக்ஸ் போர்ஷன் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா திருப்பியும் 183 சர்க்குலர் சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா? ஆடிட்டர் CA/CMA சர்டிபிகேட் வாங்கணும் இல்லையா? அது போல ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் சொல்லுது. வித் அலாங் வித் UDL CA/CMA 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள டாக்ஸ் இருந்தது CGST HGST அல்லது IGST இருந்ததுன்னா டாக்ஸ் தான் வேல்யூ கிடையாது. 5 லட்சம் ரூபாய் கீழே இருந்தா சப்ளையர் கிட்ட சர்டிபிகேட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து கிரெடிட் நோட்ட விஷயம் லிங்க் பண்ணி பில் நம்பர் கொடுக்கறதே பெரிய கஷ்டம்.
இதுல இருந்து எல்லாத்துக்கும் கிடையாது. இது வந்து போஸ்ட் டிஸ்கவுண்ட், போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு விஷயங்கள். சரி சார், அவரு ரிவர்ஸ் பண்ணும்போது அவர் டாக்ஸே போடாம ஒரு பினான்சியல் கிரெடிட் நோட் பண்ணிட்டாருன்னா ரிசிபியன்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவரு சப்ளையரு நான் வந்து என் டாக்ஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1ல கிரெடிட் நோட்டை கழிச்சேன்னா ரிசிபியன்ட் ரிவர்ஸ் பண்ணாரா இல்லையான்னு நான் எப்படி பார்க்க முடியும்? இதுக்கு மெக்கானிசம் இல்ல. ஒரு பெரிய வேலை டிஸ்கவுண்ட் 1 இயர் தான் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு சர்டிபிகேட்ஸ போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு, செகண்டரி டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் சொல்றதுதான் சர்க்குலர் நம்பர் 212/6/2024ல கொடுக்குறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு அன்றாட லைஃப்ல நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து கையாண்ட அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறேன். 1 செகண்ட். ஓகே, இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா மணி 1 மணி நேரம் சார் வந்து கொடுத்திருந்தாங்க. அப்டேட்டை கொடுத்தேன். ஃபர்தர் அப்டேட் என்னுடைய யூடியூப்ல அடிக்கடி நம்ம வந்து அப்டேட் பண்றோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களோட நாலேஜை வளர்த்துக்குங்க. ஸ்கிரீன் நாட் அப்பியர்டு அப்படின்றாரு. ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இதுதான் வந்து வாட் எவர் லெவல் பெஸ்ட் தெரிஞ்சது சார். தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. சூப்பர் சார் அப்படின்னு கொடுத்திருக்காரு முருகேசன் சார். வாட் எவர் லெவல் பெஸ்ட். இது வந்து இன்னும் நிறைய படிக்கணும், நிறைய புரியணும், நிறைய புரிதல் வரணும், நோட்டிபிகேஷன் வரணும். இருந்தாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா எடுத்த டாபிக் வந்து வேற டாபிக். ஒரு 10 மினிட்ஸ் சார். விஆர்எஸ் நீலகண்டன் சார், நீலகண்டன் சார் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார் அவரு. ஒரே நிமிஷம் 1 செகண்ட். ஸ்கிரீன் தெரியுதா முருகேசன் சார்? உங்க பேஸ்ல வரலையா? ஸ்கிரீன் வரல. கொஞ்சம் ஒரே நிமிஷம். ஸ்கிரீன் வரலையா? வரல. ஒரே நிமிஷம்.